உங்கள் பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தூங்க விடாமல் நீங்கள் ஏன் பாதுகாப்பான ஒரு இடத்துல உங்கள் பணத்தை வளர விடக்கூடாது? பெருசாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எனக்கு இதெல்லாம் எதுலேயுமே ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை. சரி, எஃப்டியில் பணத்தை போடலாம் அப்படின்னா 5% 6% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. நான் எங்கே கொண்டு போய் பணத்தை போடுறது? வழி இருக்கு, பாதுகாப்பான ஒரு வழி இருக்கு. நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுக்கு ஃப்ளெக்சிபிள் டென்யூருக்கு தகுந்தாப்புல உங்க பணத்தை பாதுகாப்பா போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில் போடலாம். இதில் உங்களுக்கு 6.9லிருந்து 7.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் டென்யூர்ஸுமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம்னு எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பணமும் சேஃபாக இருக்கும், உங்களுக்கான தகுந்த ரிட்டர்ன்ஸும் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டிக்கும் பேங்க்ல நம்ம நார்மலாக போடுற எஃப்டிக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ இதில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், மினிமமாக மேக்ஸிமமாக எவ்வளவு டெபாசிட் பண்ணலாம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளவு கிடைக்கும், 10 இயர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த மாதிரியான வேறுபாடு இருக்குது, எல்லா விவரத்தையும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்கள் மேகலா கண்ணன். ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னா என்ன? இப்போ உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது, சேவிங்ஸ் இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிற பதில் வேறு எங்கேயாவது நான் வச்சேன்னா அதுலேருந்து எனக்கு ரிட்டர்ன்ஸும் வரணும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நான் எடுத்துக்கிறேன், மெச்சூரிட்டி டைமில் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபலாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க தான் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த ஒரு ஆப்ஷன் கம்பேரிட்டிவ்லி சேஃபான ஆப்ஷன். உங்களுக்கு மார்க்கெட் லிங்க்டு ரிஸ்க் இதில் கிடையாது. உங்களுக்கு ரெப்போ ரேட் மாறினா தான் அதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் பெரிய அளவில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸோ ரிஸ்கோ இதில் கிடையாது. நிறைய பேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது எஃப்டில போட்டா நமக்கு ரிட்டர்ன்ஸ் அது வருமே அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு இடம் தான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட். இப்போ நான் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு இன்ட்ரோல சொல்லியிருந்தேன். இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டிக்கும் பேங்க்ல நம்ம நார்மலா எஸ்பிஐ, HDFC, IDFC பேங்க்ல நம்ம நார்மலா எஃப்டி போடுறோமே, அதுக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வித்தியாசம் இருக்கு. இப்போ பேங்க்ல நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் எஃப்டி பணத்தை போடுறீங்க. 10 லட்சம் ரூபாய் போட்டுட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு நீங்க விட்டுறீங்க. அது ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டா எல்லாம் நடக்குது. இந்த பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க ஒரு 10 லட்சத்தை போடுறீங்க. இப்போ என்ன நடக்கும்னா, பேங்க்ல ஏதாவது ஒரு திருட்டு போயிருச்சு, இல்லை ஏதாவது தீ பிடிச்சிருச்சு, இல்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து அந்த 10 லட்சம் பணமும் இல்லை, கஸ்டமர்ஸுக்கு பேங்க் தான் இப்போ பொறுப்பு, பேங்கோட செக்யூரிட்டி சரியில்லாதனால அது நடந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கார்டிங் டு DICGC உங்களுக்கு உங்க பணத்துக்கு வெறும் 5 லட்ச ரூபா மட்டும்தான் இன்சூரன்ஸ் கேரண்டி. நீங்க 10 லட்ச ரூபா போட்டிருந்தாலும் சரி, 20, 30 எவ்வளவு போட்டிருந்தாலும் சரி, 5 லட்ச ரூபா மட்டும்தான் உங்களுக்கு அவங்க திருப்பி கொடுப்பாங்க. அதுவுமே பேங்க் சைட்ல இருந்தா அந்த ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் ஆனா மட்டுமே அந்த ஒரு 5 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அதுவும் டவுட் தான். அதுவே போஸ்ட் ஆஃபீஸில் உங்களோட பணத்துக்கு முழு உத்தரவாதம் அரசாங்கம். இட்ஸ் அ கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம். ஆகையால் கம்பேர்ட் டு பேங்க் எஃப்டி அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் எஃப்டி பண்ணுறது இட் இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி தான் அங்கே பணத்தை போட. இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ரெண்டாவதா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட். பேங்க்குக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோரு, உங்களோட அது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் உங்களுக்கு எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பேங்க்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சில பேங்க்ல 5%, இன்னொரு சில பேங்க்ல 6%, 6 அந்த மாதிரி இருக்கும். ஆனா போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டில உங்களுக்கு 6.9லிருந்து 7.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வழங்குறாங்க. அதுவும் ஒரு டென்யூருக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வேரி ஆகுது, TDS வேரி ஆகுது, இதெல்லாமே வேரி ஆகுது. ஸோ ஃபிளெக்சிபிளான ஆப்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டிக்கும் நார்மலா பேங்க்ல இருக்கக்கூடிய எஃப்டிக்கும் என்ன ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டில மினிமமா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் டெபாசிட் 1000 ரூபாய், மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட்டே கிடையாது, எவ்வளவு வேணாலும் நீங்க டெபாசிட் பண்ணலாம். இப்போ மினிமமா நீங்க ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு மினிமம் லிமிட் 1000 rupees டெபாசிட் பண்ண வேண்டியிருக்கும். மேக்ஸிமமா எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம். இது 18 வயசுக்கு மேல் உள்ளவர்கள் தான் பண்ணணும். அப்படி நீங்க 18 வயசுக்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்னா கார்டியனோட ஹெல்ப்பை வச்சு கூட நீங்க எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல. இப்போ இதில் இருக்கக்கூடிய டென்யூரை பத்தி நான் பேசணும் அப்படின்னா, உங்களுக்கு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷத்துக்கான ஆப்ஷன் கிடையாது.
5 வருஷம். which means நீங்கள் ஒன்று உங்கள் டென்யூரை 1 வருஷத்துக்கு வச்சுக்கலாம், 2 வருஷத்துக்கு வச்சுக்கலாம், 3 வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா 5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 4 வருஷத்துக்கான ஆப்ஷன் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில் கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருந்தேன்ல, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுக்கும் டென்யூருக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, இந்த மாதிரி வேறுபாடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு நீங்கள் டென்யூர் போட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 6.9% இன்ட்ரெஸ்ட் ரேட். இதுவே 2லிருந்து 3 வருஷம், 2 வருஷம் போட்டாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான், 3 வருஷம் போட்டாலும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7%. இதுவே நீங்க 5 வருஷம் டென்யூரை போட்டு எஃப்டியில் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு 7.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கிடைக்குது. இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வருஷமும் வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் பண்ணப்படும். அண்ட் அதே மாதிரி பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு மெச்சூரிட்டி டைம்ல அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு லம்சமா கையில கிடைக்கும். சரி, டாக்ஸ் டிடக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. உங்களோட இன்ட்ரெஸ்ட் 40,000க்கும் மேல இன்ட்ரெஸ்ட் நீங்க ஏர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஒருவேளை அதை நீங்கள் வந்து எப்படியாவது டிடிஎஸ் டிடக்ஷனை வந்து நான் அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். இஃப் யூ ஆர் எலிஜிபிள் நீங்கள் வந்து ஃபார்ம் 15G ஃபார்ம் 15H நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். நீங்கள் ஒருவேளை நான் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க, நீங்கள் ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்க, சீனியர் சிட்டிசன் கிடையாது அப்படின்னா ஃபார்ம் 15G ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா ஃபார்ம் 15H வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா டிடிஎஸ் வந்து உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எந்த டென்யூருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸோட எஃப்டி கால்குலேட்டரில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போமே. ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு 5 வருஷம் நீங்கள் எஃப்டி டென்யூர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளவு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 5 வருஷம் டென்யூர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. 5 வருஷம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா 7.5% உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அப்போது டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் எவ்வளவு 5 வருஷத்தில் 1 லட்ச ரூபா. அப்போ உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 44,995 ரூபா. which means மெச்சூரிட்டி டைமில் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து 1,44,995 ரூபா கிடைக்கும். இதுவே நீங்கள் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் 7.5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 5 இயர் டென்யூருக்கு டோட்டல் இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து 5 லட்ச ரூபா. எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 2,24,974 ரூபா கிடைக்கும். மொத்தமாக மெச்சூரிட்டி டைமில் உங்களுக்கு 7,24,974 ரூபா கிடைக்கும். இப்போ இதுவே 10 லட்ச ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க எஃப்டில அப்படின்னா 5 வருஷம் முடிவடைவில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 4,49,948 ரூபா. which means மெச்சூரிட்டி டைம்ல பிரின்சிபல் பிளஸ் ரிட்டர்ன்ஸ் ரெண்டையும் சேர்த்தோம்னா 14,49,948 ரூபா கிடைக்கும். ஸோ இது ஒரு சினாரியோ 5 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ. ஒருவேளை நீங்க 15 லட்ச ரூபாயை இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் இன் 5 இயர்ஸ் 6,74,922 ரூபா. மெச்சூரிட்டி டைம்ல பிரின்சிபல் பிளஸ் இந்த எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் ரெண்டையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 21,74,922 ரூபா கிடைக்கும். இப்போ இது 5 வருஷம் டென்யூருக்கு. இப்போ நான் உங்களுக்கு 2லிருந்து 3 வருஷம் டென்யூர் போட்டீங்கன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதை எந்த மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறது நான் ஒரு சின்ன கெஸ்ல போட்டு காமிக்கிறேன். 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து 7%, வருஷம் 3 போட்டுக்கலாம், 3 வருஷம் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு 44,000 ரூபா கிடைச்சது 5 வருஷம் டென்யூருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து 23,144 ரூபா. அப்போ 3 வருஷம் முடிவடைவில் 1 லட்சத்தை நீங்கள் இதில் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணி 7% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 1,23,144 ரூபா உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் ஒருவேளை ஒரே ஒரு வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 6.9% இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷம் டென்யூருக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 12 மாதத்தில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னா 7,081 ரூபா. ஒரே வருஷத்தில் 1 லட்ச ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி 12 மாதத்துக்கு அப்புறம் 1,07,081 ரூபா உங்களால் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியோட அந்த ஒரு ஃப்ளெக்சிபிளான டென்யூருக்கு தகுந்தாப்புல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோட ரிட்டர்ன்ஸ், எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, எந்த மாதிரி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளவு கிடைக்கும், டிடிஎஸ் எப்படி ஒர்க் ஆகும், டிடிஎஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் அதையும் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். மேகலா சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பாஸ்வாலா, பி தி பாஸ்.